அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல ஆன்மீக விஷயங்களை இந்த திருப்புமுனை சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எனக்கு சொல்ல வார்த்தைங்களே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த அடிமை மேலே முருகர் அவ்வளோ கருணை காமிச்சிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். என்னென்னா அந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் இந்த அடிமையை எப்படி சீடராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி என்னோடய ரிலேஷனுக்கு ஒருத்தருக்கு புக்கு வேல்மாரல் புக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் முருகர். அதனால் நான் கொடுத்துட்டேன். அப்போது பாம்பன் சுவாமிகளே என்னை விட்டு போயிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே ஆக்சுவலி இந்த திருப்புமுனை சேனலில் போடுற ஒரு விஷயங்களும் உண்மையே முருகன் நடத்திய லீலைகள், அவரை சொல்லி போடுற விஷயங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்தான் கண்ணை முடிக்கிட்டு, முருகா இந்த பொண்ணு பேசுகிற விஷயங்கள் உண்மையா அப்படின்ட்டு கேளுங்க. கண்டிப்பாக அவர் ப்ரூஃப் பண்ணுவார். சத்தியம், இது சத்தியம். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி பல பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சகோதரி இந்த மாதிரி இது முருகர் சொன்னார், இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு 3 கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நீ ஒரு அற்புத கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் சொன்னார். என்ன கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு. ஸோ முதல் 2 கமெண்ட் பண்ணவங்க அவங்க இன்னும் எதுவும் ரிப்ளை பண்ணல, தொடர்பு கொள்ளலை. 3ஆவது பண்ணவங்க அவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்க. உடனே வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, முருகரை கண்ணை மூடிட்டு யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நான் அனுப்பிச்சிட்டேனே, நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கண்ணை மூடி கேட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் அவங்க கண்ணு திறந்து பார்க்கும்பொழுது அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக 2 மைல் ஆண் மயிலாக பெண் மயிலாக தெரியல, ஆனால் 2 மைல் பார்த்துருக்காங்க. அது அவங்க ஒரு கமெண்ட்லேயுமே அதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த கமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் முழுக்க அவரோட ஆசீர்வாதத்தில் அவர் சொல்லி போடுற எல்லா விஷயங்கள். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னா, இந்த வேலுமாறல் புக்கு என்னை விட்டு போயிடுச்சு, முருகர் கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். திடீர்னு மனசுக்குள்ளே எனக்கு கோவிலுக்கு வா தண்டாயுதபாணி கோவிலுக்கு வா அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் கோவிலுக்கு போனேன், உட்காந்துட்டே இருந்தேங்க. அவர் என்னென்ன திருப்புகள்லாம் மனசில் சொன்னாரோ அந்த திருப்புகள்லாம் என் அப்பனுக்காக நான் ஆனந்தமாக படித்தேங்க. யாருன்னே தெரியலங்க. இப்போது அடுத்த வாரம் சஷ்டி வருது இல்லைங்களா? ஸோ அதுக்காக கோவிலில் அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ அவர் க்ளீன் பண்ணுறவர் ஆட்டோமேட்டிக்காக இந்தாங்க கந்த சஷ்டி புக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு சரி கந்த சஷ்டி புக் தானே, சரி நான் வாங்கி வச்சுட்டேன். உடனே எப்போ முருகரோட மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே தான் உட்காந்துட்ருக்கேன். அவர் சொல்கிறாரு புக்கு திறந்து பாருன்னு மனசுக்குள்ளே சொன்னார். சரி நானும் புக்கு திறந்து பார்த்தேன்னா செம்ம ஷாக்குங்க. கந்த சஷ்டி புக்குனா கந்த சஷ்டி மட்டும் தானேங்க இருக்கணும். கந்த சஷ்டியோட என்னோட குருநாதரோட பாம்பன் சுவாமிகளோட மகா மந்திரம் இருக்குது. அது மட்டும் இல்லாத வேல்மாறலும் இருக்குது இந்த புக்கில். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவர் எதுக்காக இன்றைக்கி கோவிலுக்கு வர சொன்னார், இந்த வீடியோ இன்றைக்கே போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. ஸோ முருகர் நம்ம கூட தான் இருக்கார், எப்போ இருப்பார். நீங்கள் அவரை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அவர் கூட பேசலாம். ஸோ இந்த அடிமைக்கிட்ட அவர் தினம் பேசுகிறாருங்க. இது சத்திய வாக்கு. அவர் தினம் பேசுகிறாரு. நானும் ஒரு டைமும் நீங்கள் உண்மைதானா, நீங்கள் என் கூட பேசுகிறீங்களான்னு கேட்பேன். ஆமாம் மகளே உங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடெண்ட்டாக அவர் ப்ரூவ் பண்ணுறாருங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான லீலைகள் அவர் செஞ்சதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் திருப்புமுனையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.